நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் வந்து ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்கரம் அடைஞ்சு போயிருக்கார். தொழிலில் ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் ராசிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு குரு வந்து நல்லதும் செய்ய மாட்டேங்கிறார், கெட்டதும் செய்ய மாட்டேங்கிறார். பெருசாக குருவாலையும் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இல்லை. இதனால் என்னடா இது 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வருது, காசு நம்மக்கிட்ட வர்றதுக்கு படாத பாடுபடுது. அவன் ஒன்றும் இல்லாமல் சும்மா சர்வசாதாரணமாக சம்பாதிக்கிறான், நம்மளால் மட்டும் தலைகீழ புரண்டு நானும் எவ்வளோ கடுமையாக தான் உழைச்சி பார்க்குறேன், ஆனால் காசே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே வருவீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலா ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். அதாவது ராசிக்கு 6ஆவது வீட்டில் உட்காந்துருக்காரு. மிக அற்புதமான ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆவது வீட்டுக்கும் அதிபதி இப்போ சொந்த வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறதால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புது பங்குதாரர்கள் வந்து இணையலாம். பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. சில பேர் வந்து கடந்த காலகட்டத்தில் பட்ட கடனை நினச்சி கொஞ்சம் மனம் கலங்கியிருப்பீங்க. இவ்வளோ கடன் இருக்குது, எப்படா அடைக்கிறது, கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டோமோ, தேவையில்லாமல் அதில் முதல் போட்டோமோ, தேவையில்லாமல் இதில் முதல் போட்டோமோ, திடீர்னு இப்படி ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடன் வந்து மனசை கலக்கியிருக்கும். இன்னும் கவலைலாம் பட வேணாம். கடன் அடையிறதுக்கு கடவுளாக பார்த்து இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு வழி கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த கலக்கம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரம், ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக குரு உட்காந்துருக்கார். இது ரெண்டும் சேர்ந்து தான் 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி வக்கரம் அடையும் போது வீண் பிரச்சனைகள், நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கோம். இது மாதிரி கூட இருக்கிறவங்க, உடன்பிறப்புகள் உங்களோட குணத்தை தெரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. சில பேருக்கு புது கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரும். மற்றபடி பெரிய அளவில் உங்களோட ரகசியங்கள், பாக பிரிவினைகள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், அலுவலகம் சம்பந்தமான பிரச்சனைகள், இதையெல்லாமே பொது வெளியில் பகிர்ந்து வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். என்ன இப்போ 10 ரூபா வந்தாலும் நம்ம தான் அடைக்க போகிறோம், 10 ரூபா கடன் வாங்கினாலும் நம்ம தான் தீர்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறதும் நம்ம தான், கஷ்டப்பட போகிறதும் நம்ம தான். அதனால் நம்ம எதுக்கு இன்னொருத்தன்ட்ட சொல்லிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் காக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதுமாரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் புதன் உச்சமடைஞ்சிருக்கார். ஒரு 6 நாளைக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான அவர் உச்சமடைகிறார். அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஒரு 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு நிறையாவே புழங்கும். இந்த மாதத்தோட மொதல் 6 நாளைக்கு காசு பணம் 10 ரூபா கூடுதலாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 6ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு புதன் போயிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குறார் ராசிக்கு 6ஆவது வீட்டில். ராசிநாதனோட தனாதிபதி இணைகிறார். அப்படிங்கிறது ஒரு யோகமான நேரம். ஒரு பொருளாதார ரீதியாக உச்சநிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது ஜெயிக்கும். அதுமாரி
கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கேட்குறேன், இல்லை ஒரு லோன் கேட்குறேன், ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு வீடு வீடு கட்டலான்னு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறேன், ஒரு வங்கி கடனுக்கு விண்ணப்பம் செய்கிறேன், ஒரு வீட்டு லோனுக்கு விண்ணப்பம் செய்கிறேன். இந்த மாதிரி உங்களோட தேவைகளுக்காக நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி சில பேருக்கு வந்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அடையா ஜோசியரை இருக்கிற கடனே அடைக்க முடியல, நான் எங்கே விலை உயர்ந்த பொருள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் வராத இடத்துலேருந்து ஒரு பணம் வரும், நம்ம எதிர்பாராத பணம் அப்படிங்கிறது வரும். அதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு பொண்ணோ பொருளோ வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நட்பால் சில நல்ல காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி கலைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான யோகங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். அதேமாரி உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போயிடுறார். ராசிக்கு 7வது வீட்டுக்கு ராசி அதிபதி போகிறார். அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த 7ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். அப்படிங்கும்போது ராசி அதிபதியே 7க்கு போகிறாரு. இனிமேல் கூட்டு தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு கூட்டாளிகள் புதுசாக வந்து சேரலாம், இல்லை புதுசாக நாமளே கூட்டணியிலேருந்து தனித்து தொழில் தொடங்கலாம். இது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுமாரி மாத தொடக்கத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். 23ஆம் தேதி தான் அவர் கடகராசிக்கு போகிறார். இப்போ பூமிகாரகன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களோட பூமி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தில் ஒரு நல்ல செழிப்பு இருக்கும், பயிர் விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்தால் 10 ரூபா காசு பணம் வரும். தரகு, கமிஷன், ரியல் எஸ்டேட், ஏஜென்சி இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க, பூமியை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்லபடியான ஒரு வருமானம் அப்படிங்கிறத அடையலாம். அதே நேரத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2வது இடம். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கோபத்தை குறைக்கணும். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டோம்னா 10 ரூபா நட்டம் உங்களுக்கு தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் கோபத்தை குறைக்கணும். யாருக்கிட்டையும் பேசும்போது வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, கவனமாக பேசணும். கோபப்பட்டு இறைக்கக்கூடிய வார்த்தைகளால் நமக்கு நட்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் மேடைகளெல்லாம் பேசும்போது ஒரு ஆதாரமற்ற கருத்துக்களையோ அவதூறு கருத்துக்களையோ வெளியிட்டக்கூடாது. இதனால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட இந்த மாசத்தோட பிற்பகுதியில் குரு பகவான் வக்கரகதி அடைகிறாரு. ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜென்ம குரு பலம் இழக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அஷ்டமஸ்தான அதிபதி பலம் இழக்கிறது நன்மை தான். லாபாதிபதியாகவும் குரு இருக்கிறதால கொஞ்சம் பண விஷயங்களில் பின்னடைவு வரும். இருந்தாலும் ஜென்ம குரு அப்படிங்கிறவர் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். அவர் இருக்கிற இடம் நம்ம ராசிக்குள்ளே ஒன்றும் கொடுக்க முடியாத இடத்துல தான் இருக்கார். அவர் பலம் இழந்து போனால் போயிட்டு போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபமும், வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபமும் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.